இது வரைக்கும் நம்ம வந்து தமிழ் இலக்கணத்துடைய பேசிக் பார்த்தோம். ஸோ இந்த தமிழ் இலக்கணத்துடைய ஃபுல் கிளாஸஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்பருக்கு கால் பண்ணுங்க. அந்த குரூப்பில் ஆன்லைன் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான அனைத்து விஷயமும் நான் உங்களுக்கு வீடியோவை சென்ட் பண்ணிடுவேன். சரியா? சரி. தமிழ் இலக்கணத்தில் எழுத்து அப்படிங்கிற இலக்கணத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எழுத்து அப்படிங்கிற எழுத்தோட பேசிக் நம்ம பார்த்தோம். சரியா? அதில் சார்பு எழுத்து அப்படிங்கிற வரைக்கும் நம்ம இப்போ வந்துருக்கோம். சரியா? சார்பு எழுத்து வகைகள் என்ன, சார்பு எழுத்து விதி என்ன அப்படின்னு எழுத்து இலக்கணத்தில் நம்ம ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மாத்திரை அளவு எழுத்து இலக்கணத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் மாத்திரை அளவு. சரி, சார்பு எழுத்துக்களை ஜென்ரலாகவே 10 விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருக்கோம். உயிர்மை, ஆயுதம், உயிரப்படை, ஒற்றப்படை, உயிரினம், சுற்றிலேகரம், குறுக்கங்கள் 4. ஐகார குறுக்கம், அவகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் அப்படிங்கிற அந்த 4 குறுக்கத்தை பார்ப்போம். சரியா? ஸோ இதில் என்னென்ன மாத்திரை இருக்கும்? உயிர்மை அப்படின்னா உங்களுடைய மாத்திரை அளவு என்னன்னு எப்படி பிரிப்போம்? உயிர்மை எப்படி பிரிப்போம் அப்படின்னு பார்க்கும்போது மாத்திரை அளவு பொறுத்த வரைக்கும் குறில் மிகுதாக தான் பிரிப்போம். சரியா? ஸோ உயிர்மை குறில் எவ்வளோ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். எவ்வளோ? 5 × 18 90. 7 × 18 126. இதுதான் நம்ம வந்து உயிர்மை அப்படிங்கிற அந்த எழுத்து இலக்கம் தான் நம்ம ஏற்கனவே பார்த்தது. முதல் எழுத்து 30 ப்ளஸ் ஆயுத எழுத்து 1. சரியா? மொத்தம் 247 எழுத்துக்கள். ஓகேவா? ஸோ இதுக்கான மாதிரி அளவு என்ன அப்படின்னா குறிலுக்கான மாதிரி அளவு எப்பவுமே எவ்வளோ தான்? குறிலுக்கான மாதிரி அளவு எவ்வளோ தான் எப்பவுமே இல்லையா? ஸோ உங்களுக்கு தெரியும். ஸோ 1. ஸோ இது 1 அப்படின்னு இல்லையா? ஸோ குறில் நெடில் இவ்வளோதான் இதில் திருப்பி இருக்கு. மெய் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு வந்து அரை மாதிரி அளவு. அரை மாதிரி அளவு மெய். உயிர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உயிர் நெடில் அப்படிங்கிறோம். ஸோ அதை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 8 மெய் அப்படின்னு பார்க்கும்போது வெறும் மெய்யாக பார்க்கும்போது அது அரை மாதிரி அளவு. உயிர் மெய்யாக பார்க்கும்போது ஒரு மாதிரி அளவு குறிலுக்கு, 2 மாதிரி அளவு நெடிலுக்கு. சரியா? அதுக்கப்புறம் ஆயுதம் அப்படிங்கும்போது உங்களுக்கு தெரியும். ஆயுதம் அரை மாதிரி அளவு. சரியா? இப்போ உயிர்மை ஆயுதம். அதுக்கப்புறம் அளவடைகள் அப்படின்னு சொல்லி சரியா? அளவடை நம்ம அடுத்த டாபிக்ல நம்ம வர பார்க்குறோம். அளவடை அப்படிங்கிற 2 வகைப்படும். அளவடை எத்தனை வகைப்படும்? ஒன்று உயிர் அளவடை, இன்னொன்று ஒற்றளவடை. ஒற்றளவடை மாதிரி அளவு 1. ஏன்னா 2 ஒற்றுக்கள் சேர்ந்து அளவிடுவதால் தான் அது ஒற்றளவடை. சரியா? அது 1. உயிரளவுடைய மாதிரி அளவு 3. உயிரளவுடைய மாதிரி அளவு. ஸோ அளவடை அப்படின்னு சொல்லும்போது 2 விதமான அளவடைகள். ஒன்று உயிரளவடை, இன்னொன்று ஒற்றளவடை. ஒற்றளவடை மாதிரி அளவு 3, உயிரளவுடைய மாதிரி அளவு 1. ஏன் உயிரளவடைக்கு 3 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா உயிரளவடையில 3 வகையான அளவடைகள் இருக்குது. அந்த 3 வகையான அளவடைகள் நம்ம வரும்போது உங்களுக்கு தெரியும். சரியா? என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிங்கன்னா ஒரு குறில் அது இனமான இடையெழுத்தோடு சேர்ந்து அளவெடுக்கும். இப்படிதான் அளவெடுக்கும். உயிர் எழுத்து அது ஒரு குறில் உச்சரிப்பு. அந்த உச்சரிப்புக்கு இனமான நம்ம எத்தனை இணை எழுத்துக்கள் அப்படிங்கிறத பார்த்தோம். சரியா? அதை வரும்போது அதுக்கு இனமான நெடில் எழுத்து. அப்போ குறில் அதோடைய மாதிரி 1, நெடில் அப்படிங்கிற மாதிரி 2. ஸோ 1 2 3. 1 + 2 3. அதனால தான் நம்ம வந்து உயிரிழப்பு மாதிரி 3, ஒற்றைப்படை மாதிரி அளவு 1 அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் டீப்பாக நம்ம பார்க்குறோம். 1 by 1 பார்க்குறோம். சரியா? சரி. உயிரிழப்பை ஒற்றளவை இதுக்கப்புறம் இது நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாமே நான் டீப்பாக உங்களுக்கு வந்து என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஸோ ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு 1 by 1 டீப்பாக நடத்துகிறேன். என்னுடைய இலக்கண கிளாஸ் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ் இலக்கணத்தில் எதுவும் உங்களுக்கு பேலன்ஸே இருக்காது. மொத்தமாக நமக்கு டிஎன்பிஎஸ்சிக்கு தேவையான அத்தனை விஷயமும் நமக்கு கிடைச்சிடும். சரியா? சரி. அடுத்தது நம்ம பார்க்கும்போது அளவடைகள் பார்த்தோம். உயிரிழப்படைக்கு என்ன மாத்திரை அளவு 3, ஒற்றளவடை மாத்திரை அளவு 1 அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதுக்கப்புறம் முக்கிய இகரம். ஸோ இகரம் குறிகுறிப்பது. இகரம் குறிகுறிப்பது பொதுவாக ஒரு இ அப்படிங்கிறதுடைய மாத்திரை அளவு 1 அப்படின்னு சொல்லி எனக்கு புரியலங்க. ஆனால் குற்றிய இகரத்தின் மாத்திரை அளவு அரை அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அதோடைய மாத்திரை அளவில் வந்து அதை குறுகி ஒலிக்குது. அதோடைய
மாத்திரை அளவு வந்து அது குறுகி விழுக்குது. அதனால தான் என்ன சொல்றோம், நம்ம குச்சியல் இகரத்தின் மாத்திரை அளவு ஆரை மாத்திரை. சரியா? அதே மாதிரி தான் குச்சிய உகரம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? உகரத்தின் மாத்திரை அளவு 1, ஆனால் குச்சிய உகரத்தின் மாத்திரை அளவு ஆரை. ஸோ ஒரு மாதிரியாக இருக்கக்கூடிய உகரமானது தன்னுடைய மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரையை குறிக்கும் போது அது என்னவா மாறுது, குற்றிய லுகரமாக மாறுது. எப்போ மாறும் அப்படிங்கிறது தான் அது காசு. சரியா? எப்பப்பெல்லாம் மாறும் அதுக்கு சில விதிகள் இருக்கு, அதன் அடிப்படையில் தான் அது மாறும். அதுதான் இப்போ ஒன் பை ஒன் பார்க்கிறோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வெறும் மாத்திரை அளவு தான். சரி, ஓகே. உயிர்மை, ஆயுதம், உயிரிழமுறை, இளமுறை, உயிரினம், இது 6 பார்க்கிறோம். இதுக்கப்புறம் குருக்கங்கள். குருக்கங்கள் எத்தனை? 4. போன கிளாஸ்லேயே சொன்னேன் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ, அவு, மகர குருக்கம், ஆயுத குருக்கம். சரியா? இப்போ பொதுவாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குருக்கம் அப்படின்னாலே என்ன அப்படின்னா நம்மளுடைய மாத்திரை அளவு குறிப்பு தான் இருக்கும். குருக்கம் அப்படிங்கிறதும் அதுக்கான எக்ஸ்பிளேஷன் என்ன அப்படின்னு சொல்லிக்கிறது அது மாத்திரை அளவு குறிப்பு தான். சரியா? ஸோ இங்கே மகரம் அப்படிங்கிறது குறிக்குன்னா இம் அப்படிங்கிற அந்த எழுத்து. ஆயுதம் அப்படிங்கிறது எதை குறிக்குன்னா இது ரெண்டுமே செய்யுளில் மெய் எழுத்தாக தரும். இம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் மெய் எழுத்து தான். அப்போ மெய் எழுத்து அப்படிங்கிறது ஒரு மாத்திரை அளவு ஆரை இல்லையா? ஆனால் அது கால் மாதிரியே குறிக்கும். அது எப்போ எப்போ அந்த மாதிரி குறிக்கும் அப்படி இருக்குமோ அதான் குரூப். அதுக்கு தான் சில விதிகள் இருக்குது, அதான் நம்ம பார்க்க போகிறோம் கிளாஸ். சரியா? அதே மாதிரி ஆயுதம் நம்ம எதுவுமே பார்த்து ஆயுதத்தின் மாதிரி அளவு அரை. ஏன்னா செயலில் ஆயுத எழுத்து ஒரு எழுத்தாக கருதுவோம். ஏன்னா ஆயுத எழுத்துக்கு அக்கேனே எழுத்து, அடுப்பு எழுத்து இல்லையா? ஸோ இந்த மாதிரியான தனிநிலை எழுத்து, கேடை எழுத்து, இந்த மாதிரியான ஸ்பெஷல் நேம் தான் இருக்குது. அதை ரொம்ப எவ்வளோ பார்க்க சொல்லுவோம். சரியா? அதனால தான் சொல்கிறேன் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களும் தமிழுக்கு தேவையான எல்லா விஷயமும் உங்களுக்கு கிடைச்சிடும். சரியா? ஸோ இதுவும் நமக்கு ஆயுத குருத்துக்கு மாத்திரோட கால் மாதிரி. அப்போது இதுக்கும் மட்டும்தான் வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐ அப்படிங்கிறது ஐகார குருத்தம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எப்பப்பெல்லாம் வந்து ஐ குறிக்குமோ அது ஐகார குருத்தம். அது சொல்லுக்கு முதலிலும் வரும், இறுதியிலும் வரும். இடையிலோ இறுதியிலோ வரும்போது சரியா? ஸோ அப்படி அதனுடைய மாத்திரை மாறும். சரியா? சொல்லுக்கு முதலில் வரும்போது, இடையிலோ அல்லது இறுதியிலோ வரும்போது, இப்படி ரெண்டு விதமாக ஐகார குருத்தத்தை பிரிக்கலாம். சரியா? சரி, ஓகே. சொல்லுக்கு முதலில் வரும்போது பொதுவாக ஐ அப்படிங்கிறதுடைய மாத்திரை அளவு என்ன அப்படின்னு சொல்லி 2. ஏன் அப்படின்னா இது நெடி. ஐ அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட ஒரு நெடிலுடைய மாத்திரை அளவு என்ன கேட்டீங்கன்னா 2. ஆனால் குருக்கம் அப்படின்னு சொல்லும்போது அது 1.5 மாறிடுது. முதலில் வரும்போது, இறுதியில் வரும்போது 1 மாறிடுது. சரியா? ஸோ குருக்கம்னாலே மாத்திரை அளவு குருக்கணும் இல்லையா? ஸோ இப்போ சொல்லுங்க, இதுவும் அவு தான். இதோடைய மாத்திரை அளவு 2 தான் இல்லையா? பொதுவாக அவு அப்படிங்கிறது ஒரு நிறைய எழுத்து இல்லையா? ஸோ அது மாத்திரை அளவு 2 தான். அப்போது நம்ம குருக்கம் அப்படிங்கிறது குறையும். என்னவா குறையும்? 1.5 குறையும். அப்போ இடையில வருமானம் வராது. அப்போ சொல்லுக்கு முதலில் மட்டுமே ஒரு குருக்கம் எதுங்கன்னா அவகார குருக்கம். இது 1 மாத்திரை தான். ஸோ மாத்திரை அளவு ஃபுல்லாக சார்பு எழுத்துக்களுக்குடைய மாத்திரை அளவு ஃபுல்லாக பார்த்துருக்கோம். இதை தாண்டி உங்களுடைய கிளாஸஸ் வந்து ஃபுல்லாக தமிழ் ஃபுல்லாக உங்களுக்கு வேணும்னு நினச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அண்டு வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு தமிழ் இருக்கிற மொத்த நோட்ஸ்